மாநிலத்தின் எல்லா உரிமையும் பறிகொடுத்தது இவர்கள் ஆட்சியில்தான். பறித்து கொண்டு போனவர்கள் இந்த இரண்டு கட்சிகள் தான், காங்கிரஸ் பாரதிய ஜனதா. 20 ஆண்டுகளுக்கு மேலாக 2 கட்சி வாழ்ந்திருக்கும். பாரதிய ஜனதா 10 ஆண்டு, காங்கிரஸ் 10 ஆண்டு. இங்கே திமுக அதிமுக பல ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார். ஆனால் தமிழ் நிலத்திற்கென்று தமிழ் இனத்திற்கென்று எந்த உரிமையும் இல்லை. ஒரு நல்ல திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்லி ஓட்டு கேட்க முடியாதவர்கள் ரோடு ஷோ போட்டு டாட்டா கட்டி கொண்டு இருக்கிறார்கள். திமுக 3 ஆண்டு கால ஆட்சியில் 1000 ரூபாயை தவிர ஏதாவது சொல்ல முடியுதா? 1000 ரூபாய் வந்துச்சானா 1000 முறை கேட்கிறீர்கள். 3 ஆண்டுகளில் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் சொல்ல முடியும். இவர்கள் வெறும் செய்தி அரசியல் தான். செப்டம்பர் 16ஆம் தேதி குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு தாய்மாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போறேன் என்று ஜனவரி மாசத்திலிருந்து விளம்பரம் செய்த கட்சி ஆட்சிகள் இவர்கள் தான். தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைப்பார் ஐயா மோடி. அதுக்கு பேர் தான் தேர்தல் அரசு. தேர்தல் வரும்போது கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம், வந்தவர் ஏன் மீட்கல? 1976 கொடுத்த கச்சத்தீவு எப்ப வந்து சொல்றது? தேர்தல் வரும்போது 10 நாள்ல ஓட்டு போட போகும்போது புதிதாக கட்டிய பாராளுமன்ற வாசலிலே இந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்கிறது. ஏன் எங்களுடைய தமிழ் மொழி தாய்மொழியில் ஒரு கல்வெட்டு இல்லை? அதை ஏன் இந்த திமுக 39 உறுப்பினரை கொண்டு வளர்ந்து கேட்கவில்லை? இருபது ஆண்டுகளுக்கு மேலாக 2 கட்சி வாழ்ந்திருக்கும். பாரதிய ஜனதா 10 ஆண்டு, காங்கிரஸ் 10 ஆண்டு. இங்கே திமுக அதிமுக பல ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் நிலத்திற்கென்று தமிழ் இனத்திற்கென்று எந்த உரிமையும் இல்லை. மாநிலத்தின் எல்லா உரிமையும் பறிகொடுத்தது இவர்கள் ஆட்சியில்தான். பறித்து கொண்டு போனவர்கள் இந்த 2 கட்சிகள் தான், காங்கிரஸ் பாரதிய ஜனதா. நீட்டு என்கிறார்கள். நீட்டை முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். கூட இருந்து ஆதரித்தது திமுக. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி, சுமக்க முடியாத மீள முடியாத வரி சுமையை மக்கள் மீது திணித்தது காங்கிரஸ். ஜிஎஸ்டி, அதை ஆதரித்து கூட இருந்தது இந்த திமுக. என்ஐஏ என்கிற கொடிய ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். அவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள். மோடி ஆர்னிக்ஸும் போர்விட்டாம் கொடுத்து நல்லா வளர்க்கிறார், அவ்வளவுதான். 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு நல்ல திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்லி ஓட்டு கேட்க முடியாதவர்கள் ரோடு ஷோ போட்டு டாட்டா கட்டி கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் அரசியல் எங்கே இருக்கிறது? செயல் அரசியல், சேவை அரசியல் இந்த நாட்டில் எங்கே இருக்கிறது? வெறும் செய்தி அரசியல் தான். கிளீன் இந்தியா என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். நாடு சுத்தமாயிடுச்சா? திமுக 3 ஆண்டு கால ஆட்சியில் 1000 ரூபாயை தவிர ஏதாவது சொல்ல முடியுதா? 1000 ரூபாய் வந்துச்சானா 1000 முறை கேட்கிறீர்கள். 3 ஆண்டுகளில் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் சொல்ல முடியவில்லை. ஒன்று சொல்ல முடியல. எதையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியல. இவர்கள் வெறும் செய்தி அரசியல் தான். செப்டம்பர் 16ஆம் தேதி குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு தாய்மாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போறேன் என்று ஜனவரி மாசத்திலிருந்து விளம்பரம் செய்த கட்சி ஆட்சிகள் இவர்கள் தான். தேர்தல் அரசியல் தான், வெறும் தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைப்பார் ஐயா மோடி. அதுக்கு பேர் தான் தேர்தல் அரசியல். மக்கள் அரசியலாக இருந்தால் அப்ப 200 ரூபாய் சுமையாக இருக்கிறது சிலிண்டருக்கு என்று போன ஆண்டு, அதாவது முந்தின ஆண்டு குறைத்திருந்தால் அது மக்கள் அரசியல். தேர்தல் வரும்போது கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம், வந்தவர் ஏன் மீட்கல? 1976 கொடுத்த கச்சத்தீவு எப்ப வந்து சொல்றது? தேர்தல் வரும்போது 10 நாள்ல ஓட்டு போட போகும்போது அது ஏமாற்று. தமிழில் பேசுவது, தமிழ் மீது தமிழர்கள் மேல பற்று போல பேசுவது, உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து தமிழ் உலகத்தின் மொத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. நான் பேசுறது திருப்பி வெளிநாட்டில் போய் பேசுறது. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் பேசுறது. அவ்வளவு மூத்த மொழியை புதிதாக கட்டிய பாராளுமன்ற வாசலிலே இந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்கிறது. ஏன் எங்களுடைய தமிழ் மொழி தாய்மொழியில் ஒரு கல்வெட்டு இல்லை? அதை ஏன் இந்த திமுக 39 உறுப்பினரை கொண்டு வளர்ந்து கேட்கவில்லை? ஏன் கேட்கல? என் தாய்மொழிக்கு கொடுத்த அங்கீகாரம் என்ன? மதிப்பு என்ன உரிமை இருக்கிறது? என் நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காடுகிற உரிமை இருக்க, காவிரியில் எனக்கு பருவந்தோறும் எனக்குரிய நீரை பெற்று தருகிற உரிமை இருக்க, சொந்த நாட்டுக்குள் தண்ணீர் காவிரி என்று கேட்டால் அடித்து அகதி மாதிரி விரட்டுகிறான். பாதுகாக்குமா இந்த நாடு?
பாதுகாத்திருக்கிறதா? தண்ணி தராத காங்கிரஸுக்கு போய் அங்கே ஓட்டு கேட்டு ஜெயிக்க வச்ச பெருந்தகை நம்ம ஐயா ஸ்டாலின் தான். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸை கூட்டு சேர்த்து கொண்டு ஓட்டு கேட்டு வருவரும் அவர்தான். ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்றால் ஒரு ஓட்டு காங்கிரஸுக்கு இல்லை, அந்த கூட்டுக்கே கிடையாது என்று தமிழ் மக்கள் முடிவெடுக்கிறது. பாரதிய ஜனதா எதற்காக தமிழ்நாட்டிற்கு கூடி நிற்கிற மக்கள் அல்ல, என் பேச்சை கேட்கிற யாராவது ஒருவர் தமிழ்நாட்டிற்கு இதற்காக பாரதிய ஜனதா வேண்டும் சொல்லுங்கள். நாங்கள் தேர்தல் என்று இப்படியே விலையை வீட்டுக்கு போய்விடுவோம். ஒரே ஒரு காரணம், இந்தியாவுக்கே தேவையில்லை, இந்தியாவுக்கே தேவையில்லை. சாதி பேசுறதுக்கு, மதம் பேசுறதுக்கு, சாமி பேசுறதுக்கு ஒரு கட்சி எதற்கு? நீ வணங்குகிற சாமியை காப்பாற்ற போராடுவாய், நாங்கள் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுவோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.